அதிமுகவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் சேர்த்துக் கொள்ளாததால் ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்கப் போவதாகவும் விஜய் கூட்டணியில் சேரவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர் எந்த காரணத்தை கொண்டு இந்த கூட்டணியில நான் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார் தெளிவா. அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ் இந்த கூட்டணியில நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல்ல எதுவுமே நடக்கலாம். விஜய் தினகரன் சேர்க்கலாம், அதே நேரத்துல பன்னீர்செல்வத்தையும் சேர்க்கலாம். எந்த ஒரு கட்சியுமே பிரிந்து பல துண்டுகளாக இருந்தால் யாருக்குமே லாபம் இல்லை. ஓபிஎஸ் டிடிவி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா அதிமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு கட்சியா அமையும். கண்டிப்பா சேர்க்கலைன்னா விஜய் கட்சிக்கு போறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இந்த பல்வேறு பிரிஞ்சு இருக்கிறத காட்டில் ஒரு ஆலமரமா இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போனாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விஜயோட போராட்டம் என்னன்றத விஜய் என்ன நிலைப்பாடுக்கு வரல. ஆனா இவர் எதிர்பார்த்துக்கு இருக்காரு. எப்படி நம்ம எங்கிட்டு போனாலும் இங்கதான் சேர மாதிரி அவர் நினைச்சுக்கிருக்காரு. இப்போ அமமுக நாகப்பட்டினத்துல கட்சி இல்லை. அவங்க மாவட்ட செயலாளர் உட்பட இருந்தவங்க அனைவரும் போய் ஏடிஎம்கே சேர்த்துட்டாங்க. ஆளே இல்லாத கட்சி எங்க மற்ற கட்சிகளுக்கு எப்படி அவங்க டஃப் கொடுக்க முடியும்? சசிகலா பெங்களூரில் 4 வருடம் சிறைச்சாலையில் இருந்து வந்தார். ஊழல் குற்றச்சாட்டுக்காக இந்திய உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். அவருடன் இணைந்து இவர்கள் என்ன அரசியலை தமிழ்நாட்டுக்கு சொல்ல போகிறார்கள்? விஜயனுக்கு செல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே 3 முறை சிஎம் இருந்தவர். அவர் திரும்ப இறங்கி போய் விஜய்கிட்ட சேருவார்னு வாய்ப்பு இல்லை. 3 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அது ஒரு இது ஆட்சியா குடிக்கலாம். அவங்க கையில் தான் 3 பேர் ஒற்றுமைன்னு சேர்ந்தா நடத்தலாம். எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. ஓபிஎஸ்சியோ டிடிவி சேர்த்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. ஓபிஎஸ் மாநில அரசைத்தான் குறை சொல்கிறாரே ஒழிய ஒன்றிய அரசை பற்றி ஓபிஎஸ் ஏன் பேச மறுக்கிறார்? பேசினால் இவருடைய வீட்டிற்கு ரெய்டு வரும் என்ற பயத்தில் தான் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் டிடிவி அந்த மேடம் சசிகலா மேடம் 3 பேரும் சேர்ந்தா ஏடிஎம்கே ரொம்ப சிறப்பா இருக்கும், ஆட்சி அமைச்சிடும். டிடிவி தினகரன் சசிகலா போன்றோரை இணைக்கும் பட்சத்தில் மக்கள் மத்தியிலே அதிமுக மீது வெகுவான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு இதுல ஒரு மக்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ்க்கு ஆளே இல்லாதப்ப அவர் விஜய் சேர்த்துக்கணும்ல, டிவிகேல சேர்த்துக்கணும்ல. அவங்க